இது வந்து ஒரிஜினல் தமிழா இல்லை மலையாளம் பண்ணிட்டு ரீமேக் பண்ணியிருக்காங்களா டப்பிங் தெரியல. அந்த நல்லா அழகான வாய்மொழியெல்லாம் நல்லா போட்டிருக்காங்க. தமிழ் நல்லா பேசியிருக்காங்க எல்லாருமே. கதாநாயகர் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. அவர் ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்காரு. எடிட்டிங் ஆமாம், ஸ்டார்டிங்கில் எல்லாம் ட்ராக் கரெக்டாக தான் இருக்குது. ரெண்டு கண் தெரியாதவங்க காதல் வசப்பட்டா அப்படி இருக்கும், அந்த உலகம் தனி உலகம்ன்றது புரிய வைக்கிறாங்க. ரொம்ப டச்சியாக இருந்தது ஃபர்ஸ்ட்ல. பட் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே கொஞ்சம் ட்ராக் மாறி அப்புறம் பேக்லாக் எல்லாம் பேசி ரீசன்லாம் கொடுத்து லாஜிக்கெல்லாம் பேசி கடைசி ஒரு 15 minutes ஐ திங்க் இட் இஸ் டூ மச் ஆஃப் நிறைய வந்து வயலன்ஸ் காட்டியிருக்காங்க. ஒரு பெண்ணை வந்து கொடூரமான முறையில் கொலை பண்ணுறதும் அதுக்கான பழிவாங்கல்ன்றது பழைய கதை மாதிரி தான். இது ஒரு காதலியை கொண்டுட்டாக்கா திருப்பி போய் கொள்றதுன்றது இதுதான். அதுதான் அந்த கடைசி ஒரு 15 minutes கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது. தாங்க முடியாமல் வயலன்ஸ் காட்டியிருக்காங்க. ஒரு பெண்ணை ரொம்ப கொடூரமான அதை தவிர்த்து பார்த்தா பவர் நல்லா தான் இருக்குது. புது முயற்சி. பாடல்கள்லாம் இன்னும் கொஞ்சம் அதான் மலையாளத்திலும் தமிழ் படுத்தப்பட்டதுனால கொஞ்சம் இதாக இருக்கான்னு தெரியல எனக்கு. ஒரிஜினல் தமிழாக இருந்தால் நல்லா பாடல்கள் நல்லா வந்திருக்கும். மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது பேக்ரவுண்ட் ஆக்சுவலாக. அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி வாஸ் எக்ஸலண்ட். பேக்ட்ராப் எடுத்தது, அந்த வயல்வெளிகள், சிட்டியில் போடுறது ரொம்ப ரிச்சாக ஷூட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பேக்ட்ராப்லாம் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. இன்னும் கதையில் இன்னும் கொஞ்சம் ஒரு புது முயற்சியாக யூஸ்வலாக வர காதல் கதையிலிருந்து மாறுபட்டதுனாக்க ஒரு கண் தெரியாத ரெண்டு அந்த பேரை பற்றி சொல்லுறதுனால கொஞ்சம் ரொம்ப டச்சியாக இருக்குது ஆக்சுவலாக. மற்றபடி ஓவரால் பார்த்தீங்கன்னா மூவி இஸ் குட் மேக் ஆக்சுவலி. தேங்க்யூ. இந்த மூவி ஒரு நல்ல தீமில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் இஸ் ரியலி வெரி குட் அண்ட் இட் blend with the movie very well and story was well done. Climax portion last la and ஒரு 15 minutes 20 minutes was really very good and really I wish the entire team a great success. Thank you. அருமையாக இருந்தது. உண்மையிலேயே ஹீரோ வந்து பிளைண்டாக நடிச்சிருக்காரு, அருமையாக நடிச்சிருந்தாரு. இது ஒரு மலையாள டப்பிங் நினைக்கிறேன். பட் ஒரு தமிழ் படம் பார்க்குற மாதிரி ஒரு அருமையாக இருந்து ஹீரோயின் அதாவது பிளைண்டாக நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து இதுவாக இருக்கும். வசனங்களும் கொஞ்சம் நல்லா இருந்தது. படம் எக்ஸ்ட்ரீம்லி இட் வாஸ் வெரி குட். லைவ்லி அது போன நேரமே தெரியும். தேங்க்யூ. மிக அழகான தலைப்பு அகமொழி அப்படின்னு சொல்லிட்டு 3 மணி நேரம் கண் பார்வையற்றவர்களை வச்சு ஒரு படம் எடுக்கிறதுக்கு பெரிய துணிச்சல் வேணும். மிகச்சிறப்பாக செஞ்சுருக்காங்க. சும்மா ஒரு படத்தில் அல்லது நம்ம வெளியில் பார்க்கும்போது கண் தெரியாதவர்களை பற்றி ஒரு இறக்கம் மட்டும் தான் பண்ணுவோம். பட் அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு அழகான எண்ணங்கள், கற்பனைகள், கனவுகள் இருக்குங்கிறத ஒரு கண் பார்வையற்ற ஒரு படம் டைரக்ட் பண்ணி தான் எப்படி பண்ணிருப்பாரோ அதே மாதிரி அந்த கேரக்டர் உள்வாங்கி மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஒரு புதுமையான ஒரு முயற்சி, நல்ல வரவேற்கப்படும். வெற்றி பெற வாழ்த்துகிறேன். First of all, thanks for calling me for the movie. It's such a fantastic movie. The theme is very nice and the heroine and the hero has done so well and it has been directed well also. We enjoyed it thoroughly. Keep rocking. Yeah, we enjoyed the movie and thanks for calling us here. It was a nice movie and something different it was and they've taken it really good. And not Thank only you. That, it's very touching, yeah. Thank you. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிளைண்ட் ஸ்டோரி வந்து கொஞ்சம் நல்லா ஒரு நியூ ஸ்கிரிப்ட், டைரக்டரு கொஞ்சம் வந்து அவங்களுக்கு நல்லா ஒரு தீமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த ஸ்டோரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டு. ஸோ ஒரு அந்த கண்ணு தெரியாதவங்க அந்த பிளைடுங்கெல்லாம் கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து இது ரீச் ஆகும். ஸோ டைரக்டருக்கு வந்து எனது மனமாத வாழ்த்துக்கள். தேங்க்யூ. விஷுவலி சேலஞ்ச் பீப்புள் எவ்வளோ சஃபர் ஆகுறாங்க அப்படின்றது இது மட்டும் இல்லை. இந்த கான்செப்ட் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் இது மட்டுமே கிடையாது, நிறைய விஷயத்தில் விஷுவலி சேலஞ்ச் பீப்புள் சஃபர் ஆகுறாங்க. ஆனால் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு பண்ணியிருக்கிறாரு. இட்ஸ் குட் ஆக்சுவலி. பட் கொஞ்சம் வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் இந்த மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்ச் அண்ட் விஷுவலி சேலஞ்ச் பீப்புள்
ரொம்ப சஃபர் ஆகுறதுன்றது எனக்கு கொஞ்சம் எமோஷனல், நான் கொஞ்சம் எமோஷனல் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. மற்றபடி இட் வாஸ் ஓகே. All the best for the director and the producer and the crew members also. Thank you. Thank you. மாலை வணக்கம். ஊடக நண்பர்கள் அத்தனை பேருக்கும் மாலை வணக்கம். அகமொழி விழிகள் ஒரு அருமையான தமிழ் பெயர் கொண்டதான ஒரு தமிழ் படம். முதலாவது இயக்குனர் படைப்பாளர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எதற்கு என்றால் மிக சிறந்த மிக சிறப்பான ஒரு தமிழ் பெயரை வைத்ததற்கு வாழ்த்துக்கள். அகமொழி விழிகள் விழிகள் பார்வை அற்ற 2 பேருடைய காதல் கதையை மிக தத்ரூபமாக மிக சிறப்பாக பின்னி பிணைந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஒரு கோர்வையா எடுத்து சென்றதான அந்த விதம், படைப்பாளருடைய அந்த இயக்குனருடைய அந்த touch, we say director's touch was very good. and எல்லாரும் வந்து ஒரு காதல் கதை அப்படின்னா அதனுடைய கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும், குடும்பத்தில் உள்ளவர்களுடைய எதிர்ப்பு, அதனால அவர்கள் ஒன்று சேருவார்களா ஒன்று சேர மாட்டார்களா பிரிந்து விடுவார்களா என்கிறதான ஒரு கிளைமேக்ஸை கடைசி வரைக்கும் கொண்டு போய் ஒரு வித்தியாசமான ஒரு கிளைமேக்ஸை கொடுத்திருக்கிறதான இயக்குனர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மியூசிக் வாஸ் வெரி குட். இசை மிக சிறப்பாக இருந்தது. பாடல்கள் அருமையான தமிழ் வரிகள், மிக சிறந்த பாடல்கள். அத்தனைக்கும் மேலாக அவர் எடுத்திருக்கிறதான அந்த ஒவ்வொரு லொகேஷனும் இயற்கை காட்சிகள் அமைந்ததான ஒரு சிறப்பான ஒரு லொகேஷனை நம்முடைய இயக்குனர் தேர்வு செய்திருக்கிறார். அதற்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள். முழு படமும் மிக சிறப்பாக நகர்த்தி கொண்டே சென்று கொண்டிருந்தார், எந்த இடத்துலையும் ஒரு தொய்வு இல்லாமல். ஆனால் சில பேருக்கு பொதுமக்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல ஏன் இதை காமிச்சாங்க, தென் வை திஸ் அப்படிலாம் வரும். ஆனால் ஃபைனலாக அந்த கோர்வையை மிக சிறப்பான புரியும்படியாக மக்களுக்கு எடுத்துரைத்த அந்த விதம் மிக நன்றாக இருந்தது. ஒரு மிக சிறந்த ஒரு தமிழ் படம். அகமொழி விழிகள் என்றால் மிகையாகாது. நன்றி, வணக்கம். ஒரு அருமையான மாலை. அகமொழி விழிகள் என்ற ஒரு தமிழ் திரைப்படம். அந்த திரைப்படத்தை பார்க்கிற எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அதாவது அவர் வந்து ப்ரொடியூசர் அவர்கள் வந்து மலையாளத்தில் நிறைய படங்கள் தயாரித்திருக்கார். அதனால அவருடைய முதல் கன்னி முயற்சி இது தமிழில். அதாவது இது ஒரு காதல் கதை தான். ஆனால் அதை வந்து எப்படி வந்து அந்த கதையை வந்து அந்த கோத்திருக்கிறது வந்து எப்படி வந்து அடுக்குமாடிகள், அதாவது எந்த உத்தரவும் இல்லாமல் இஷ்டத்திற்கு கட்டப்பட்டு அதனால அது இடிக்கப்படுது. அப்படிதான் அந்த ஓப்பனிங் சீன் ஆரம்பிக்கிறது. ஆனா நம்மளுக்கு புரியல. அதுக்கப்புறம் என்னன்னா காதல் கதையா அது தொடர்ந்து வருது. அதுக்கப்புறம் கடைசியில அந்த இறுதியில வந்து அவங்க அழகா அதை வந்து அந்த கனெக்ஷன் அதை கொண்டு வராங்க. எப்படி அந்த அடுக்குமாடிகள் இடிக்கப்படுவதும் இந்த காதலர்களுக்கும் எப்படி அது சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை ரொம்ப அருமையாக கோர்த்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது உடல் ஊனமுற்ற இருவரை பற்றிய காதல் கதை. இந்த மாதிரி நம்ம தமிழ் படத்துல நம்ம முயற்சி நம்ம டைரக்டர் பாரதிராஜா அவர்கள் கூட 1980 இப்படி ஒரு காதல் கதையை எடுத்தார். அதற்கு முன்னால் இந்திய ஜனாதிபதியிடம் இருந்து கோஷிஷ் என்ற திரைப்படம் ஜெயபாத்ரி அவர்களும் சஞ்சீவ் குமார் அவர்களும் எடுத்த படம். அந்த படம் வந்து ஜனாதிபதி பரிசு பெற்றது. இதே போல உடம்பு ஊனமுற்றவர்களின் பிரச்சனையை தொட்டு எடுக்கப்பட்ட கதை. அதனால இந்த சப்ஜெக்டை எடுத்து இத வந்து இந்த மெசேஜ் எப்படி வந்து ஒரு காதலர்கள் தங்கள் காதலை கண்களில் தான் காதல் வரும் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த கண்களே பார்க்க முடியாத நிலையில் எப்படி தங்கள் காதலை 2 பேரும் பரிமாறிக்கொண்டு கொள்கிறார்கள் என்பது அந்த டைரக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த உணர்வை நம்ம வந்து கண்ணிருந்தும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியறது இல்லை. ஆனா இப்படிப்பட்ட விஷயங்களை ஒரு டைரக்டர் அவர் வந்து நான் நினைக்கிறேன் அவர் டைரக்டர் அவர்களுக்கு இது வந்து அவர் நேரடியா உங்களோட எல்லாம் பழகி அவர் பாதிக்கப்பட்டவராக இருந்தால்தான் இந்த உணர்வுகளை எல்லாம் திரைப்படத்தில் காமிக்க முடியும் என்பது என்னுடைய எண்ணம். அதனால அவர் அழகா அந்த வந்து ஒரு காதல் கதையை கொடுத்திருக்காங்க.
அதுல பார்த்த வந்து அந்த நடிகர் ஆகட்டும், அவர் நம்மளுக்கு அறிமுகம் இல்லாதவர், ஆனால் அவருக்கு கொடுத்த அந்த வந்து அந்த பையனை நல்லா அந்த நடிப்பை வந்து அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அந்த புதுமுக நடிகையும் நாம் பாராட்ட வேண்டும். அதே போல கண்டிப்பாக இசையை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அதாவது அந்த பின்னணி இசையாகட்டும், அதுல வந்து பாடுறாங்கல்ல அவங்க 2 பேரும், அவங்க பாடுறது அந்த பாடல் வந்து காதலர்கள், இன்றைக்கு காதலிக்கும் காதலர்கள் கூட இந்த பாடல்களை தங்களுடைய காதலை பரிமாறிக்கொள்ள ஒரு ஏதுவாக ஒரு பாடலாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லலாம். அந்த பாடலை இரவு வேளையில உட்கார்ந்து அமைதியா கேட்டா கூட அவளை ரசிக்கிறோமா, எப்படி அவர்கள் அழகான தமிழில் அந்த தமிழ். நான் வந்து என்னன்னா, நாங்க ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன்ஸ் 1950 சுமார் 50 திரைப்படங்கள் நாங்கள் எடுத்திருக்கோம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி இத்தனை படங்கள் எடுத்திருக்கிறோம். ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன், என்னுடைய சிறிய மாமனார் கவியரசு கண்ணதாசன், என்னுடைய மைத்துனர் பஞ்சோருணாச்சலம், நாங்கள் 3 தலைமுறையாக இந்த சினிமா உலகில் தான் இருக்கிறோம். அதனால எங்களுக்கு எல்லா படங்களையும் நாங்க பார்த்திருக்கோம். எந்தெந்த படங்கள் வெற்றி பெறும், எந்தெந்த படங்கள் தோல்வியடும் என்பதை எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட தைரியமாக இந்த உணர்வை, அதாவது அந்த மாதிரி ரோமியோ அண்ட் ஜூலியட் அந்த காதல சொல்லுவோம், எப்படி கண் தெரியாத 2 பேர் காதலிச்சு அந்த அந்த குடும்ப எதிர்ப்புக்கு நடுவுல அவங்க எப்படி அதை வந்து அது எப்படி இந்த எதிர்க்கிறாங்க, ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாங்க. அவருடைய முதல் முயற்சி எப்பொழுதுமே நம்ம தமிழ் திரைப்பட உலகம் என்னவென்றால் மற்ற தேசத்திலிருந்து வரும் எல்லாரும் வந்து கூப்பிடுவாங்க, அரவணைச்சுப்போம். அது போல இந்த புதிய தயாரிப்பாளரையும் இந்த புதிய டைரக்டரையும் நாம் 2 கரம் கொண்டு வரவேற்போம். அப்ப இந்த படம் வெற்றி பெற, அதாவது நாங்க வந்து மனப்பூர்வமாக நாங்கள் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு நாங்கெல்லாம் வந்து இந்த படத்தை கொடுக்கணும். பெண்கள் வந்து பார்க்கணும் எப்படி அப்படின்றத ரொம்ப அவரது பெண்களுக்குரிய படம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒண்ணு வந்து அவங்களும் நிறைய இந்த சென்சார்ல எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது போல. பட் அதெல்லாம் மீறி இந்த படம் வந்து கண்டிப்பாக எங்க தமிழக மக்கள் இந்த படத்திற்கு பெரிய வரவேற்பு கொடுப்பார்கள் என்பது திண்ணம். டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஸ்டார்டிங்ல ஒண்ணுமே புரியல ஸ்டோரி என்னன்னு, பட் போக இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. மூவி வந்து ஒரே ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் என்னன்னு புரியுறதுக்கு தேவையில்லை. இது பார்ட் பேமெண்டா கொஞ்சம் என்ன அந்த ஸ்டோரி போடுறது. பிளைண்ட்லி அவங்க ஆக்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு ஆக்டர். அந்த பிளைண்டா அவங்க ஆக்ட் பண்ணது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஆக்ட். எல்லாம் வந்து நார்மலா ஆக்ட் பண்ணிடலாம். 2 பேரும் அந்த பிளைண்ட் ஆக்ட் பண்ணது இட் வாஸ் வெரி குட். ஸ்டார்டிங்ல என்னடா ஒண்ணுமே புரியலையேன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் பார்ட் பேமெண்டா பார்த்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைரக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் ரியலி ബ്ലൈൻഡ്ലി ആക്ടിങ് ഇസ് വെരി ഗുഡ്. താങ്ക് യു. ഞാൻ മലയാളത്തിൽ പറയാം. ഞാനിന്ന് കേരളത്തിൽ നിന്ന് രാവിലെ വന്നതാണ് ഇവിടെ. അപ്പോൾ ഇവിടെ വന്നപ്പോൾ ഈ ഒരു പടം കാണാൻ എനിക്കൊരവസരം കിട്ടി. അപ്പോൾ അതൊരു ഭാഗ്യമായിട്ട് കാണുന്നു. കാരണം നല്ല സൂപ്പർ പടം. ഇതിൻ്റെ സ്റ്റോറി ആവട്ടെ, ആ ഒരു ലവ് സ്റ്റോറി എന്ന് പറഞ്ഞാൽ അതൊരു റിയലായിട്ട് തോന്നുന്നു. അത് കണ്ടപ്പോൾ തന്നെ ഞങ്ങൾക്കൊരു ഭയങ്കര ഫീല്. പിന്നെ ക്യാമറയാണെങ്കിൽ നല്ല സൂപ്പർ ക്യാമറ, അതിൻ്റെ ഛായാഗ്രഹണം എല്ലാം തന്നെ നല്ല സൂപ്പറായിട്ടുണ്ട്. അത് നേരിട്ട് ഞങ്ങളതൊരു റിയലായിട്ട് സംഭവിക്കുന്ന പോലത്തെ ഒരു സ്റ്റോറി ആയിട്ടാണ് തോന്നിയത്. നല്ല സൂപ്പർ. അത്രയും എനിക്ക് പറയാനുണ്ട്. ആക്ച്വലി എനിക്ക് ഐഡിയാവേ ഇല്ല. காஸ்டிங் இருந்தது. ஜோதி மேடம் அண்ட் அவர் டீம், உமன்ஸ் ரைட்ஸ் டீம் அண்ட் மேடம் டீம், அதனால ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் வந்தோம். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். இந்த படம் இந்த அளவுக்கு பெருசா பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கல. ஒரு சாதா ஒரு இதில் தான் வந்தது பார்க்கறதுக்கு. இவங்க முதலா இவங்க தமிழில் வந்திருக்கு, ப்ரொடியூசரா டைரக்டரா. ஆனால் நான் இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. ஆனால் எந்த ஒரு மாசம் எடுத்திருக்கு. ஒரு பெண் வாழ்க்கையில எவ்வளோ பாதுகாப்பாக இருந்தாலும், எப்படி பிரதர்ஸு எல்லாருமே இருந்தாலும் நம்ம தான் பார்க்கணும்னு தோன்றுது. ஏன்னா எல்லாரும் பாதுகாப்போடு இருக்கணும். ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு கஷ்டப்படணும்னா நம்மளே காப்பாற்றணும். அதுதான் எனக்கு தோன்றுது. அதுவும் கஷ்டமாக இருந்தது. ஒரு கண்ணில் பார்வை இல்லாமல் ஒருத்தர் வந்து இவ்வளோ கஷ்டப்படும்போது ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. படம் எல்லா விதத்திலும் ரொம்ப ஒரு நிமிஷம் போலும் போர் அடிக்காம அப்படியே கியூரியஸாக இருந்தது. என்ன நடக்க போகிறது, எப்படி நடக்கிறது தெரியாது. நல்ல ஃபோட்டோகிராஃபி எல்லாமே
ஈவன் விஷுவல் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் ப்ரொடியூசர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. டைரக்டர் சான்ஸே இல்லை. ஒரு மினிட் போலும் நம்மளுக்கு போர் அடிக்காம அந்த கியூரியாசிட்டி அதே டெம்போல கொண்டு போறதுக்கு இந்த படம் 100% சக்சஸ் ஆயிருக்கு. அதுதான் எனக்கு சொல்றதுக்கு இருக்கு. சொல்லுங்க. எல்லாருக்கும் நன்றி. அந்த ஒரு பெண்ணினை இந்த மாதிரி கொடுமைப்படும் நிறைய டைம் அந்த வயலன்ஸ் காமிச்சிட்டே இருக்குங்க. அது கொஞ்சம் ஜாஸ்தியாக மாதிரி பயங்கர ஃபீல் பண்ணிச்சு. ப்ளஸ் இந்த சைடுன்னு ரைட் சைடில் அப்படியே லெஃப்ட் சைடுன்னு இப்படி ஹார்ட் பீட் ஓவர் ஆகிட்டே போன மாதிரி தோணுது. ரொம்ப ஃபீல் பண்ணிச்சு. அந்த பையன் அந்த ரஷீதா ஓனர் மெரடின ஓனர பையனா இப்போ என்ன முன்னுக்கு அடிச்சாலும் அவனை ஏதாவது ஒரு அடி கிடைக்கும் எங்களுக்கு. அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். ரொம்ப நல்லா இருக்கப்பட்டேன். சூப்பராக இருக்கேன். எனக்கு வந்துட்டு அதில் பழிவாங்கிற உணர்ச்சி கொஞ்சம் ஜாஸ்தி இருந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி ஃபஸ்ட்டு கொஞ்சம் புரியல, ஆனால் இன்டர்வலுக்கு அப்புறமா கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டாக பார்த்த மாதிரி இருந்தது. ஸ்டோரி கொஞ்சம் ஃபஸ்ட்டு இந்த பில்டிங் இடிக்கிறது இதுக்கெல்லாம் என்னென்ன கனெக்ஷன் அப்படின்றது தெரியல. ஆனால் கடைசியில் தான் இந்த ஸ்டோரி கொஞ்சம் நல்லா புரிஞ்சிச்சு. எல்லாமே நல்லா இருந்தது. தேங்க்யூ. இந்த மூவி ஓவராலாக வந்து ஒரு டிஃப்ரெண்டாக ஃபீல் ஆயிடுச்சு. இந்த ஓவரால் ஸ்டோரி எல்லாமே இந்த ஸ்டோரியை எடுத்துக்கொண்டு போன விதம் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அப்புறம் இந்த பிளைண்ட் இதில் இருந்துக்கிட்டு இந்த அவங்களுக்குள்ள என்ன ஓடுது, அதாவது அந்த அவங்க எதுவுமே உலகமே பார்க்காத அவங்களுக்குள்ள என்ன மாதிரி ஒரு கனெக்ஷன்ஸ் வருதுன்றத நல்லபடியாக எடுத்துகிட்டு போனாங்க இந்த ஸ்டோரியில். அப்புறம் ஸ்ட்ராங்காக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இதில் அந்த ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் அந்த சவுண்ட் அண்ட் எஃபெக்ட், மியூசிக்கு இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. நல்ல எஃபெக்டோட அந்த நம்ம கிட்ட சேர்க்குற அளவுக்கு அது இருந்தது. இதில் ஒரு கீ பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் யாரையாவது ஏதாவது செஞ்சோன்னா நமக்கு அவங்கள விரும்புகிறவங்க அதுக்கு ஒரு பழி வாங்குவாங்க. பட் அவங்களுக்கு எதிராக தான் அது பண்ணணும் அப்படின்னு இருக்கும். பட் ஒரு கொடுமை வந்து தாங்கிக்கிட்டு அதே வழியை அந்த ஹீரோவும் எடுத்துக்கிற மாதிரி ஒரு சீன் இதில் கொடுத்துருக்காங்க. அது வந்து இதுவரையும் பார்க்காத ஒரு சீனாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன பெயின் அவங்களோட இருந்திருக்குமோ அதே பெயினை நானும் அனுபவிச்சு தெரியணுன்ற ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயத்த இதில் காட்டியிருக்காங்க. ஏன்னா இன்னொருத்தரை கொலை பண்ணுறதோ செய்கிறதோ அது வேற விஷயம். பட் ஆனால் அந்த வலியை நானும் அனுபவிக்கணும், அவங்க எந்தெல்லாம் வழியில் போயிருக்குமோ அது நான் அனுபவிக்கணும், அந்த ஒரு கனெக்ஷன், அந்த ஒரு பாசம், அவ்வளோ டீப்பான ஒரு பாசத்தை டைரக்டர் இதில் நல்லா எடுத்து காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்னமே புரியாத அளவுக்கு அங்கங்கே கொஞ்சம் பாயிண்டை விட்டு எடுத்திருக்காங்க. அது கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் லேகிங்காக இருக்கிற மாதிரி தோணுச்சுனாலும் செகண்ட் ஹாஃப்ல அதுக்கு எல்லாம் எல்லா பதிலும் எல்லா கனெக்ஷன்ஸும் கரெக்டான இடத்துக்கு கொடுத்து ஓவராலாக ஒரு மூவி பார்த்த, ஐ மீன் ஒரு ஸ்டோரியை கிளியரா பார்த்த மாதிரி ஒரு ஃபீலோட வந்திருக்கும். அதுதான். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் 15 நான் எப்படியும் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு அது என்ன நடந்தது என்ன ஏதுங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. பட் நான் வந்து பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு இது பயங்கர ட்விஸ்ட்டு மாதிரி இருந்தது. அதாவது ரொம்ப சீரியஸாக ஏதோ நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் ஒரு இயற்கையான காட்சி அமைஞ்சுது, ஒரு நல்ல ஒரு இது தெரிஞ்சுது. ஸோ அப்போ தான் எனக்கு அந்த டைட்டிலோட இது புரிய வந்தது. ஸோ அகமொழி விழிகள் அப்படிங்கிறது அவங்க உள்ளுக்குள்ளே என்ன திங்க் பண்ணுறாங்க, அவங்க உள்ளுக்குள்ளே என்னென்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணி 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 நமக்கு காமிச்சிட்டு இருக்கிற மூவியாக இருந்தது. நல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டியாக இருந்தது. ஸோ இது நம்ம அந்த காலத்துலாம் பார்த்த மாதிரி ஒரு பார்த்த காதல் பார்க்காத காதல் எல்லாத்தையும் பார்த்துருந்தோம். இது பார்க்கவே முடியாதவங்க எப்படி லவ் பண்ணுறாங்க, ஸோ அவங்களோட தாட்ஸ் எப்படி இருக்குது, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நல்ல ஒரு உணர்ச்சி பூர்வமாக காட்டியிருந்தாங்க. பட் ஆனால் எனக்கு அந்த ரொம்ப அந்த கொடூரமானதெல்லாம் பார்க்கும்போது அதை பார்த்து ஏற்றுக்கிற பக்குவம் நமக்கு வரலைங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அதுதானே தவிர மற்றபடி ஃபிலிம் வாஸ் எண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி தோணுது. இது என்ன படம் எடுத்திருக்காங்கன்னே புரியலையே, நம்ம எதை கொண்டு போகிறாங்கன்னே புரியலன்னு. பட் லாஸ்ட் கிளைமேக்ஸில் சொல்லும்போது நம்மளே போயிட்டு எதுக்குடா இவ்வளோ நேரம் அதை காமிச்சிட்டு இருந்தப்போ இந்நேரம் அவனை ஏதாவது பண்ணியிருக்கலாமா அப்படின்ற மாதிரியான விஷயமா கொண்டு போய் முடிச்ச மாதிரி இருந்தது. இட் வாஸ் வெரி நைஸ் மூவி. நல்லா கொண்டு போயிருந்தாங்க, நல்லபடியாக இருந்தது. பட் முழுசாக பார்த்துருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மிஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம் 15 minutes. ஸோ லேட்டர் ஆன் ஐ வில் see and I will let you know that. ஒரு சிறந்த ட்ரீட்மெண்ட்
മനസ്സിനെ നോവടിച്ച ഒരു ട്രീറ്റ്മെൻറ്റായിരുന്നു. അത് കാരണം ഇതിൻ്റെ പൈസ ഫ്ലാറ്റ് വിഷയം ചെന്നൈയിലും ബാംഗ്ലൂരിലും കേരളത്തിലെല്ലാം നടന്ന விஷயம் தான். அதோட பழிவாங்குന്ന റിവെഞ്ചിലുള്ള ട്രീറ്റ്മെൻറ്റ് தான் നമ്മളെ എല്ലാവരെയും ടച്ച് பண்ணுற. പക്ഷെ இதுக்குள்ள രണ്ട് കണ്ണ് தெரியாத രണ്ടുപേരും ഒറിജിൻ കണ്ണ് தெரியாத கேரக்டர்ஸ் மட்டுமல்ல, ஒரு ஒரிஜின் வாழ்க்கையில் ஒரு கண்ணு தெரியாத மக்கள் தான். இவர்களோட லவ் ட்ரீட்மெண்ட்டும் அவரோட இது ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். In fact, a very feel-good movie. Considering the technical aspects, the framing, the background score especially, and when you go to the movie, you get a feel that the movie is taking you to a level of a melodious love drama. Immediately, there is some sort of twisting happens, and the movie is taking you to a mild violence mode. So a great director's touch is there, because to manage emotions as well as violence together is not an easy job, which we hasn't seen many times. So that is being managed well in this movie. And as everybody was saying, when it reaches towards the climax, you are there. I mean, it is really capturing the audience attention. So that is wonderfully managed. So a very feel-good movie, and people need to be so dare enough to take these type of subjects. So a great congratulations to the director for that, because it's not an easy job to handle these type of subjects, especially the story of two blind persons and all. And it is being managed so nicely. All the best for the team Agamozhi Vizhigal. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக ஊடக நண்பர்களுக்கும் இங்கே வந்து இந்த ப்ரிவ்யூ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கின்றேன். இந்த படம் வந்து சாதாரணமாக நம்ம ஊருக்குள்ள வந்து மழை வரும், அந்த மழை வரும்போது அது போவதுக்கான வசதி, அந்த தண்ணி போவதுக்கான வசதி இல்லை. அந்த வசதி இல்லாமல் இருக்கும்போது எப்படி ஒரு மாநகரம் கஷ்டத்துக்கு வர்றாங்க, அந்த கஷ்டத்திலிருந்து உருவாகக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. அந்த தண்ணி போவதுக்கு இடத்துல வந்து பெரிய பெரிய பில்டிங் கட்டி அமைச்சு, அந்த பில்டிங்க்கு வந்து அந்த பில்டிங்கினால பாதிக்கப்படக்கூடிய ஒரு நகரத்தோட, ஒரு சிட்டியோட கதை, ஒரு காதல் கதை உள்ளுக்குள்ள வந்து அந்த காதல் கதை சேர்ந்து தான் இந்த படத்தை நான் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு மெசேஜ் இருக்கு. நம்ம எப்படி போனாலும் நம்ம வாழ்க்கை வந்து அடுத்தவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு என்றது ஒரு கண்ணத்தோட தான் நம்ம வாழ்க்கையும் அமைக்க வேண்டது. நம்ம வாழ்க்கை அப்படி அமைக்கும் போதுதான் அந்த ரூட் கரெக்டா இருக்கும். நல்ல செய்ததற்கு என்னன்னா செயல் தான் முக்கியம், வார்த்தை அல்ல. செயல்படும் போது தான் நல்லது கிடைக்கும். அதனால இந்த படம் அப்படி ஒரு நோக்கம் கூட நான் அந்த கதைக்குள்ள கொண்டு வந்திருக்கேன். எல்லாரும் எல்லா ஆடியன்ஸும் இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்தை பார்த்து குறைகள் இருக்கலாம், அந்த குறைகள் எல்லாம் சொன்னாதான் அடுத்த படத்தை கொஞ்சம் கூட நல்லா பண்ண முடியும். அந்த குறைகள் வந்து ஒரு கௌரவமாக தான் நான் எடுக்கிறேன். எப்படி இருந்தாலும் வந்தவர்களுக்கெல்லாம் நன்றி, வணக்கம்.